இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தக வாசிப்பு, அதை பற்றித்தான் நாம் இந்த சில தினங்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம். காரணம், இப்பொழுது சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது வேறு ஊடகங்களிலும் புத்தகங்கள் தொடர்பான செய்திகள் மிகவும் முதன்மை பெற்றிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், சென்னை புத்தக கண்காட்சி இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய புத்தக கண்காட்சிகளில் ஒன்று சென்னை புத்தக கண்காட்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய வழிகாட்டுதலில், உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு புத்தக கண்காட்சிகள் ஒரு பெரும் இயக்கமாக மாறியிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சி உட்பட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை புத்தக கண்காட்சிகளுக்கும் தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அளவு நிதி உதவிகளை செய்து ஒரு வாசிப்பு இயக்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த சென்னை புத்தக கண்காட்சியினுடைய தனித்துவம் என்ன என்று பார்ப்போம். 48 வருடங்களாக இந்த சென்னை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியினுடைய மிக முதன்மையாக புத்தகங்கள் குறித்து, அதாவது தமிழில் வெளியாகக்கூடிய எத்தனை வகையான புத்தகங்கள் இருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு பெரிய அறிமுகத்தை ஒருவர் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் சென்னை புத்தக கண்காட்சிக்கு தான் வர வேண்டும். ஏனென்று கேட்டால் ஏராளமான தலைப்புகள், ஏராளமான ஆசிரியர்கள், ஏராளமான வகைகளில் புத்தகங்கள் எழுதப்பட்டு பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சார்ந்த நூல்கள் 1000 அரங்குகளில் லட்சோப புத்தகங்கள் இருக்கின்றன. மக்கள் வருகிறார்கள், அந்த புத்தகங்களை பார்வையிடுகிறார்கள், கணிசமான அளவுக்கு புத்தகங்களை வாங்கி செல்கிறார்கள். பொதுவாக வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைந்துவிட்டது என்று சொல்லப்படுகிற அந்த வாதத்தை ஒவ்வொரு வருடமும் சென்னை புத்தக கண்காட்சி அது மறுத்து வருகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் அதிலும் முக்கியமாக நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு படிப்பதை நான் பார்க்கிறேன். முக்கியமாக ஒரு வாசிப்பு பழக்கம் என்பது இளைஞர்களிடமும் இருக்கிறது என்பதற்கு ஏராளமான சாட்சியங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடியவர்கள், அதாவது அவர்கள் எல்லா வயதினரும் இருக்கிறார்கள், சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் வாசிப்பு என்பது நலிந்து போய்விடவில்லை, இந்த துறை அப்படி ஒன்றும் அழிந்து போய்விடாது என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. சில சமயம் புத்தகங்களினுடைய விற்பனை குறைவாக இருக்கிறது என்கிற கருத்தும் இருக்கிறது. கண்காட்சி நடப்பதை மக்களிடம் மிகவும் பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்தினால், கண்காட்சி நடக்கக்கூடிய விதத்தை இன்னும் கூட சிறப்பாக மாற்றி அமைத்தால், கண்காட்சிக்கு வந்தால் நாம் ஒரு நல்ல ஒரு சூழலில் நாம் ஏராளமான புத்தகங்களை பார்க்க முடியும் என்பதற்கான மேலும் அடிப்படை வசதிகளை பெருக்கினால் நிச்சயமாக கண்காட்சிக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இதைவிட பல மடங்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய இளைஞர்கள் படிப்பதற்கு ஆர்வத்துடன் முன் வருகிறார்கள். அப்படி முன் வருகிற போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அதாவது முதலாக தாங்கள் புத்தகம் படிக்கிறோம் என்கிற ஒரு உணர்வோடு நிறைய பேர் வருகிறார்கள். அவர்கள் அதற்கு முன்னால் நிறைய இளைஞர்கள் பேசுவதை நான் கேட்கிறேன். என்னவென்று சொன்னால், நான் இதுவரை புத்தகமே படித்ததில்லை, முதலாக ஒரு புத்தகம் படிக்கப் போகிறேன், நான் எங்கிருந்து படிப்பது என்கிற ஒரு கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள். ஒரு விதத்தில் அவர்கள் ஆர்வம் பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் நம்முடைய கல்வி அமைப்புகளிலோ குடும்பங்களிலோ புத்தகங்கள் தொடர்பான எந்த வழிகாட்டுதலும் இளைஞர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு இளைஞர் முதலாக 10 புத்தகம் படிக்கக்கூடிய ஒருவர் எங்கிருந்து தொடங்கி படிப்பது? நாளை நிகழ்ச்சியில் நாம் இதை பற்றி பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய வரலாற்றிலேயே ஜனவரி 8 என்பது ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்த நாள் என்று சொல்லலாம். அந்த மாற்றங்கள் அப்படியே நிகழ்ந்துவிடவில்லை என்றாலும் ஒரு புதிய போக்குக்கு அந்த நாள் வழிகாட்டியது. அது 1940 ஜனவரி 8. 3 பெரும் தலைவர்கள், இந்திய அளவில் வெவ்வேறு பகுதிகளை சார்ந்த முப்பெரும் தலைவர்கள் அன்றைக்கு பம்பாயில், இன்றைக்கு மும்பை என்று சொல்லுகிறோமே, அந்த பம்பாயிலே சந்தித்து கொண்டார்கள். ஒருவர் பெரியார், இன்னொருவர் அம்பேத்கர், மூன்றாவது ஜின்னா. இந்த 3 பேரும் சந்தித்தது. அதற்கு பிறகும் 2 பேர் தனித்தனியாகவெல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்றாலும் 3 பேரும் ஓரிடத்தில் சந்தித்து அமர்ந்து பேசிய நாள் ஜனவரி 8. 3 பேருக்கும் அடிப்படையாக ஒரு பார்வை இருந்தது. அதாவது இந்தியாவினுடைய விடுதலை, அரசியல் விடுதலை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பது 1940 புரிந்தது.
42 காங்கிரஸ் கட்சி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு என்கிற அந்த போராட்டம் அந்த விடுதலையை விரைவுபடுத்தியது. இப்போது இந்த 1940 ஜனவரி 8 சந்தித்த இந்த 3 தலைவர்களுக்கும் ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு இந்தியா என்கிற ஒரு நாடு என்று இல்லாமல் தங்களினுடைய தனித்துவத்தோடு அவரவருக்கான நாட்டை உருவாக்கி கொள்வது என்கிற எண்ணத்தில் இருந்தவர்கள் நாம் அறிவோம். ஜின்னா பாகிஸ்தான் என்கிற கோரிக்கையையும் ஐயா பெரியார் திராவிடஸ்தான் என்கிற கோரிக்கையையும் வைத்திருந்தார். அதே போல அம்பேத்கருக்கும் தலிஸ்தான் என்கிற ஒரு சிந்தனை இருந்தது. அந்த பட்டியலின மக்கள் வாழ்கிற பகுதியை ஒரு நாடாகவும் திராவிட மக்களுக்கான, அதாவது தென்னிந்தியா என்று நாம் சொல்லலாம், கேரளம், ஆந்திரம், தமிழ்நாடு, கர்நாடகம் இவற்றை உள்ளடக்கிய தென்னிந்தியா ஒரு நாடு என்றும், அதே போல பாகிஸ்தானை இன்னொரு நாடு என்றும் பிரிப்பது என்கிற எண்ணம் இருந்தது. அதுவும் அந்தைய சந்திப்புக்கான ஒரு பெரிய அடித்தளம் அல்லது சந்திப்புக்கான ஒரு புள்ளி என்று சொல்லலாம். இதில் பாகிஸ்தான் மட்டும்தான் நிறைவேறியது என்பதை நாம் அறிவோம். இருந்தாலும் அந்த 3 தலைவர்களும் சந்தித்த போது இந்தியாவினுடைய பார்வையே அந்த பக்கமாக திரும்பியது. இவர்கள் 3 பேரும் எதற்காக சந்தித்து கொண்டார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பன போன்ற பார்வைகள் இருந்தன. அந்த சந்திப்பில் ஐயா பெரியார் அவர்களோடு அவருக்கு உதவியாக உடன் இருந்தவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள். அன்றைக்கு பெரியார் தான் தலைவர் என்பதால் இந்த 3 தலைவர்களை குறிப்பிடுகிறோம். அந்தந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் உடன் இருந்தார்கள். பிறகு ஜனவரி 9 தாராவியிலே ஒரு பெரிய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்றாக கலந்து கொண்டார்கள். இவையெல்லாம் வரலாற்றில் மிக முக்கியமான குறிப்புகள் என்று சொல்ல வேண்டும். அம்பேத்கரும் பெரியாரும் ஒருவரை ஒருவர் மதிக்கிற புரட்சியாளர்களாக இருந்தார்கள். 2 பேரும் 1956 பர்மாவிலே நடைபெற்ற அந்த பௌத்த மத மாநாட்டிலும் கலந்து கொண்டார்கள். அம்பேத்கர் நடத்தினார், ஐயா பெரியாரை அழைத்தார், பெரியாரும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார். எனவே 40 தொடங்கி 56 வரைக்கும் 2 பேருக்குமான நெருக்கமும் உறவும் எப்போது இருந்திருக்கிறது? 1930 2 பேருக்கும் இடையில் கடித போக்குவரத்துகள் இருந்தன என்று ஆய்வாளர் SV ராஜதுரை அவர்கள் தன்னுடைய நூலிலே குறித்திருக்கிறார். நேரடியாக சந்தித்து கொண்டு இடையிடையே சந்தித்த அந்த காலங்கள் 1940 தொடங்கி 56 வரையில், அதாவது அம்பேத்கர் 56 இறந்து போகிறார் அது வரையில் என்று சொல்லலாம். இந்த 2 தலைவர்களோடு ஜின்னாவும் சேர்ந்து பேசிய நாள்தான் 1940 ஜனவரி 8 அந்த சந்திப்பு பம்பாயில் நடந்தது. 3 பெரும் தலைவர்கள், ஜின்னா அதற்கு பிறகு பிரிவினையை கையில் எடுத்தார், பாகிஸ்தானை பெற்றுக்கொண்டு வேறு ஒரு நாடு என்கிற நிலைக்கு போய்விட்டார் என்றாலும் இந்தியாவில் கருதத்தக்க இந்தியாவின் வெகுமக்கள் செல்வாக்கை பெற்றிருந்த 3 தலைவர்களும் சந்தித்து கொண்ட நாள் என்பதால் இந்த ஜனவரி 8க்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், 2வது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், 2வது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். 2வது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை.
இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது வந்து பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்று தான், இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் வந்து டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி வந்து ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம வந்து எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவிலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே வந்து ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம வந்து குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே வந்து ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி வந்து அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார்,
அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.